பீஸா உங்களுடைய அன்பு வரவேற்கிறது. நான் காஞ்சனா ஜெயக்குமார். காராசே எப்படி பண்றதுன்னு இப்போ பார்க்க போறோம். இந்த காராசே கரக்கரா முறுமுறு அப்படின்ற சுவையை மட்டும் இல்லை, நம்ம மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு முறுமுறு பதார்த்தம் இது. இதை நல்ல பண்டிகைகள், தீபாவளி போன்ற பண்டிகைகளுக்கு செய்யறதோட மட்டும் இல்லாம சாதாரணமா வீட்லயே நம்ம ஒரு நல்ல காஃபி அல்லது டீ குடிக்கும்போது செய்து பார்த்து மகிழலாம். வாங்க இப்பவே நம்ம எப்படி சுலபமா சுவையான காராசேவை எப்படி பண்றது இப்ப பார்க்கலாம். ஒரு கப் அல்லது 150 கிராம் கடலை மாவு, 2 மேஜை கரண்டி அரிசி மாவு, 1 மேஜை கரண்டி வெண்ணெய், 1 தேக்கரண்டி மிளகு, 1 தேக்கரண்டி சோம்பு, சுவைக்கேற்ப உப்பு, பொரித்தெடுக்க எண்ணெய். இப்போ நம்ம இந்த மிளகு மற்றும் சோம்பை ஒன்றும் பாதியமாக பொடிச்சுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ரவை மாதிரி பொடிச்சுக்கலாம். அது எதுக்குன்னா நம்ம சாப்பிடும்போது நல்லா பொடிச்சிட்டிங்கன்னா அதோடைய சுவை கலந்துடும். இது அப்பப்போ கடிக்கும் போது லேசாக அங்கங்கே மிளகு தெரியும் போது அதனுடைய சுவை ரொம்ப அலாதியாக இருக்கும். அதனால இதை நம்ம ஒன்றும் பாதியமாக பொடிச்சு எடுத்துக்கலாம். கடலை மாவு, அரிசி மாவு ஒரு தேக்கரண்டி கிட்ட சேர்த்துக்கலாம். அரைச்ச மிளகு மற்றும் சோம்பு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இது கூட வெண்ணெயை சேர்க்க போகிறோம். சோம்பு விரும்பாதவங்க, சோம்பின் மனம் பிடிக்காதவங்க சோம்பை சேர்த்துக்க வேண்டாம். ஆனால் நம்ம சோம்பின் நல்ல குணத்துக்காக சோம்பை சேர்த்துக்கிறோம். சோம்பு வாயு தொல்லையிலிருந்து நம்மளை காக்கிறதுனால கடலை மாவு உபயோகப்படுத்தும் போது சிலருக்கு வாயு தொல்லை வரலாம். அதனால் நம்ம சோம்பு சேர்த்துக்கிறோம். ஆனால் இதனுடைய மனம் பிடிக்காதவங்க இதை சேர்த்துக்க வேண்டாம். இங்கே பாருங்கள், இப்போ நல்லா வெண்ணெய் முழுவதுமாக கலந்துருச்சு மாவில். இந்த சமயத்தில் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து காராசே மாவை பிசைஞ்சிடலாம். நான் என்னுடைய மற்ற குறிப்புகளில் சொன்ன மாதிரி நீங்கள் வெண்ணெய் சேர்க்க விரும்பாதவங்க வெண்ணெய் சேர்க்க வேண்டாம். வெண்ணெய் சேர்க்காம நேரடியாக சூடான எண்ணெயை ஊற்றி இந்த மாவை பிசையலாம். அதுவுமே இதனுடைய கரகரப்பு தன்மையை பாதுகாக்கும். மாவு இந்த பக்குவத்தில் இருக்கணும். இந்த காராசேவை செய்யறதுக்கு நம்ம இது போன்ற ஒரு துவாரங்கள் அல்லது துளைகள் உள்ள கரண்டியை உபயோகப்படுத்த போகிறோம். இந்த துளை மூலியமாக அது விழும்போது இப்படி தேய்ச்சி விடும்போது என்ன ஆகும், நல்ல சிறு சிறு துண்டுகளாக விழும். அப்போ உங்களுக்கு பிழியிற மாதிரியான காராசேவை செய்யறது முறுக்கு அச்சு வச்சு செய்வாங்க. ஆனால் அதில் நீங்கள் உடச்சி விடணும். இது உடச்சி விடாமல் இது மாதிரி உபயோகப்படுத்தலாம். அப்படி இது போன்ற கரண்டி உங்களுக்கு கிடைக்கலன்னா சாதாரணமாக நம்ம வீட்டில் உபயோகப்படுத்துகிற ஜல்லி கரண்டி, அப்படிப்பட்ட கரண்டிகளை கூட உபயோகப்படுத்தலாம். மிதமான வெப்பநிலையில் வச்சுக்கிட்டு உங்களுடைய அடுப்பில் தேவையான அளவு வாணலியில் எண்ணெய் ஊற்றி வச்சிடலாம். நான் வெண்ணெய் உபயோகப்படுத்தாதவங்களுக்கு சொன்னது மாதிரி ஒரு தேக்கரண்டி நல்ல சூடான எண்ணெயை இந்த மாவில் ஊற்றிக்கலாம். சூடாக இருக்கிறதுனால ஜாக்கிரதையாக அதை கலந்து விடுங்க. சூடாகின அப்புறம் கையில் கலந்துக்கலாம். இந்த கரண்டியையும் நம்ம நல்லா உள்ள எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சான்னு சோதிச்சு பார்த்துட்டு நம்மளுடைய காராசேவுகளை செய்ய ஆரம்பிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. நல்லா ஒரு உருண்டை மாவு எடுத்துக்கோங்க. இப்படி இந்த கரண்டி மேலே இதை போட்டு நல்லா ஒரு அழுத்தம் கொடுக்கணும். நம்ம எண்ணெய் முழுவதுமாக சேவை போட்டுட்டதுக்கு அப்புறமா இதை நிறுத்திடலாம். எண்ணெய் கொப்பளிக்கிறது முழுவதுமாக நின்றுடுச்சு, அடங்கிடுச்சு. இப்போ நம்மளுடைய காராசேவை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். உங்களுக்கு உங்களுடைய காராசேவின் அளவு இன்னும் கொஞ்சம் கூட தனிமனமாக வேணும்னு நினச்சிங்கன்னா, ஜல்லி கரண்டியோடைய துளைகள் இதை விட சின்னதாக இருக்குன்னா நீங்கள் கேரட் துருவல் அல்லது சீஸ் துருவலை வச்சு செய்து பார்க்கலாம்.
இதனுடைய தடிமனம் அதிகமான உடனே வேகிற நேரமும் கொஞ்சம் அதிகமாகும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம இதை வேக விட்டு எடுக்கணும். பார்த்தீங்களா, எண்ணெய் கொப்பளிக்கிறது நின்றுச்சு. இப்போ நம்மளுடைய காராச்சேவை எடுத்துடலாம். இந்த காராச்சேவின் அளவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது. இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஏற்ற மாதிரியான துளைகள் உள்ள கரண்டி அல்லது இது போன்ற ஏதாவது திருவிகள் எதையாவது உபயோகப்படுத்தி சேவை செய்யலாம். என்ன நண்பர்களே, சுவையான முறுமுறுன்னு கரகரப்பான இந்த காராச்சேவை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்களா? இது உங்களுடைய சுவைக்கு ஏற்ப நீங்கள் மாற்றிக்கலாம். கொஞ்சம் தேவைப்பட்டால் அதிகப்படியான மிளகாய் தூள் அல்லது மிளகுத்தூள் சேர்த்து இதனுடைய சுவையை அதிகப்படுத்திக்கலாம். நம்ம இப்போ இதை பரிமாறும் பாத்திரத்துக்கு மாற்றலாம். என்ன நண்பர்களே, சுவையான மிளகு காராச்சேவை தயாராகிடுச்சு இல்லைங்களா? இந்த காராச்சேவை செய்து பார்த்து எங்களுக்கு சொல்லுங்க. தோசை பீட்சா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பிரஸ் பண்ணுங்க. தோசை பீட்சாக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரெசிபீஸ்க்கு dosaipizza.com விஜயம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.